அண்மைச் செய்தி. கடலூரிலிருந்து வீட்டு வேலைக்கு சென்ற பெண் துபாயில் சிக்கியிருப்பதாக கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். எல்லேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜானுபா பானு என்பவர் இடைத்தரகர் மூலம் துபாய்க்கு வேலைக்கு சென்ற நிலையில் இந்த வீடியோவினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், அந்த பெண் என்னென்ன கோரிக்கைகளை வச்சு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க? ஸ்ரீதரிடம் பேசுவதற்கு முன்னதாக அந்த பெண் வெளியிட்ட வீடியோவை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தானு. நான் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க. என்னை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏஜெண்ட் கொண்டு வந்து என்னை விற்றுட்டாங்க. விற்ற பிறகு நாங்கள் விசிட்டிங் விசாவில் வந்தோம். நாங்கள் 3ஆம் நாள் எங்களுக்கு ஏஜென்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு இந்த ஏஜென்ட் வேலை வேணாம், எங்களை கொண்டு போய் இந்தியாவில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் இந்தியாவுக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு இருட்டு ரூமில் கொண்டு வந்து பூட்டி வச்சுட்டாங்க. துபாய்க்கு கொண்டு வந்து துபாயிலேருந்து ரூம் மாற்றி கொண்டு வந்து அப்புறம் எங்கேயோ ஒரு மஸ்கட்டுக்குன்னு அனுப்பியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு 5-6 ரூம் போட்டு மாற்றி கொண்டு வந்து அங்கே வச்சு இப்போ ஒரு பாலைவனத்தில் கொண்டு வந்து எங்களை விட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கவும் பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஸ்ரீதர், நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க. அந்த பெண் வெளியிட்ட வீடியோவை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏஜென்ட் மூலமாக துபாயில் சிக்கிக் கொண்டதாக அவர் அந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறாரு. அவரை மீட்கிறதுக்கான வழிகள் இருக்கிறதா? என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது? எல்லேரி கிராமத்தை சேர்ந்த ஜானுபா பானு வீடியோ தான் தற்போது நாம் பார்த்து கொண்டது காட்சி. அவர் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு சென்னையில் ஒரு அறிமுகமான நண்பர் மூலமாக ஒரு ஏஜென்ட்டை பார்த்து அவர் இது வெளிநாட்டுக்கு அனுப்பியதாகவும், அங்கு சென்ற பிறகு மாதம் ரூபாய் 40,000 சம்பளம் தருவதாக கூறிதான் அழைத்து சென்றார்கள். ஆனால் 3 மாதமாக சம்பளம் கொடுக்காமல் தங்களை ஒரு அடிமையாக வைத்திருப்பதாகவும், தனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை, எனவே நான் மீண்டும் ஊருக்கு திரும்புகிறேன் என்று சொன்னதற்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் ஊருக்கு அனுப்புவதாகவும் அங்கிருப்பவர்கள் மிரட்டுவதாகவும் தற்போது அந்த பெண் வெளியிட்டிருக்கார். இந்த காட்சியை பார்க்கும் போதே அந்த பகுதியில் பல பெண்கள் இது போல அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர் நம்ம தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கார். இது சம்பந்தமாக நமது அமைச்சரை நம்ம தொடர்பு, குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை தொடர்பு கொண்டோம். ஆனால் இதுவரைக்கும் அவரை நம்மளால் பிடிக்க முடியவில்லை. இது சம்பந்தமாக அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் என்ன தகவல் தெரிவிக்கிறார் என்று நமக்கு பிறகு தெரிவிக்கப்படும். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் இது சம்பந்தமாக தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண் தன்னை மீட்கவில்லை என்றால் தனக்கு உயிருக்கு ஆபத்து, குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் அங்கு இருப்பதாகவும், உடனடியாக இந்திய அரசும் தமிழக அரசும் தன்னை மீட்க வேண்டும் என்று அந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வீடியோ இன்று காலை அவர் உறவினர் மூலமாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரும் தமிழக அரசுக்கு இது சம்பந்தமாக ஒரு மனுவையும் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த பெண்ணை மீட்க வேண்டும் என்பது அவர் குடும்பத்தாரின் வேண்டுகோளாக இருக்கிறது. அவரை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது குடும்பத்தாரனுடைய வேண்டுகோள். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஏஜென்ட் கொண்டு போய் அங்க போய் விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. இது போல நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும்? குறிப்பாக தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இதுபோல் ஏஜென்ட்டுகளை நம்பக்கூடாது. முழுமையாக விசாரணை செய்த பிறகுமே வேலைக்கு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் டூரிஸ்ட் விசாவில் கட்டாயம் போகக்கூடாது. அங்கிருக்கும் பணி நிறுவனம் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனம் கொடுக்கும் விசாவின் மூலியமாக தான் போக வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும், ஒரு சிலர் இங்கு கூலி வேலை சரியாக கிடைக்கவில்லை, சம்பளம் கிடைக்கவில்லை, அதிக சம்பளம் அங்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக இதுபோல் மாட்டிக்கொள்வதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்டதற்கு, என்னிடம் கூறும்போது நல்ல வேலைதான், நிச்சயமாக சம்பளம் தருவார்கள், நீங்கள் போய் வேலை பிடிக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விடலாம் என்று என்னிடம் 1 ரூபாய் கூட வாங்காமல் என்னை அனுப்பினார்கள். அதனை நம்பிதான் நான் இங்கே வந்தேன். பணம் கேட்டிருந்தால் கூட என்னால் கொடுத்திருக்க முடியாது. பணம் வாங்காமல் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த நாட்டில் என்னை அடிமையாக வாங்கி வந்திருக்கார்கள் என்று தெரிய வந்தது. எனவே ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட அவரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் அங்கேயே பேசிக்கொள்ளும் என்று தெரிவித்து விட்டதாகவும், அதே சமயத்தில் அங்கிருக்கும் நபர்களிடம் கேட்டால் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் தன்னை விடுவிப்பதாகவும் அந்த பெண் தற்போது தெரிவித்து ஒரு கண்ணீரோடு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறார். அவரது சகோதரரும் நம்மை தொடர்பு கொண்டு, முகமது யாசின் என்பவர் நம்ம தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அவரும் இது சம்பந்தமாக தமிழக அரசுக்கு மனு கொடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்களை இதுபோன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பெண்ணை மீட்க வேண்டும் என்பதே அந்த உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.